எனவே அவ்வாறு இருக்க இன்றைய தினம் மற்றும் ஒரு தகவலும் இருக்கிறது. சுஜீவ சேனசிங்கவிடம் சிஐடி கடுமையான விசாரணை மேற்கொண்டிருக்கிறது என்பதும் இன்றைய முக்கியமான செய்தியாக இருப்பதை காணலாம். முன்னாள் பார்லிமெண்ட் உறுப்பினர் சுஜீவ சேனசிங்கவிடம் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்போ பார்லிமெண்ட் உறுப்பினர் அவர். எனவே தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது, சுஜீவ சேனசிங்கவிடம் சிஐடி 3 மணி நேரம் கடும் விசாரணை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. பார்லிமெண்ட் உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க 4வது தடவையாக விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகளுக்காகவே இவ்வாறு அவர் அழைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எதற்காக அவர் அழைக்கப்பட்ட தொடர்பான விடயங்கள் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். சட்டவிரோதமாக ஒன்று சேர்க்கப்பட்ட வாகனம் தொடர்பாக வாக்குமூலம் அளிப்பதற்காக நேற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்றிருந்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நேற்று காலை வந்த சுஜீவ சேனசிங்க சுமார் 3 மணி நேரம் விசாரணைக்கு பின்னர் அங்கிருந்து வெளியினார். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், குற்றப்புலனாய்வு திணைக்களம் 4வது முறையாக வாக்குமூலம் அளிப்பதற்காக அழைத்திருந்தது. தற்போதைய அரசாங்கம் அரசியல் பிரமுகர்களை குறிவைத்து வருகின்ற இதனூடாக தெளிவாகிறது எனினும் எந்த சூழ்நிலையும் அச்சமின்றி எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அவர் செய்த வேலை சட்டவிரோதமாக வாகனத்தின் பார்ட்ஸ் அல்லது உதிரி பாகங்களை கொண்டு வந்து அந்த வாகனத்தை சட்டவிரோதமாக நாட்டுக்குள் பொருத்தி சுங்கத்துக்கு செலுத்த வேண்டிய அந்த வரிப்பணத்தை செலுத்தாது சட்டவிரோதமாக ஒரு வாகனத்தை பயன்படுத்தினார் என்ற குற்றத்தில் தான் அவர் கைது செய்யப்பட்டு தொடர்ச்சியாக தற்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார் என்ற விடயத்தையும் நாங்கள் இங்கே ஞாபகப்படுத்த வேண்டும்.